Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பார்ட் 2 பார்க்கலாம். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா prelims சிலபஸ்ல யூனிட் 4ல வரும், மெயின் சிலபஸ்ல வந்து பேப்பர் 3 இந்தியன் பாலிட்டியில வரும். Today we can see about the powers and functions of vice president. Powers ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவருக்கு வந்து டூ ஃபோல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றவங்கள தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது ராஜ்யசபாவோட சேர்மேனா இருப்பாங்க. யாரு வைஸ் பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்மேனா இருப்பாங்க. ராஜ்யசபா சேர்மேன் அப்படின்ட்டு தனியா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவங்க தான் ராஜ்யசபா சேர்மேனா இருப்பாங்க. அதுதான் டூ ஃபோல்டு ஃபங்க்ஷன். இட் ரிசம்பிள்ஸ் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட். அப்படின்னா பார்ட் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பொசிஷன் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்முடைய பார்லமெண்ட் எடுத்தோம்னா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ட்டு ரெண்டு ஹவுசஸ் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லையும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் செனேட். அங்க நம்மளுடைய ராஜ்யசபாவை அவங்க ஹவுஸ் ஆஃப் செனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹவுஸ் ஆஃப் செனேட்டுக்கு சேர்மேனா தான் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டில் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபாவோட சேர்மேனா இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ரிசைன். இப்போ ஆன் த டியூட்டில இருக்கும் போதே பிரசிடென்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால இப்போ வேலை பண்ண முடியல அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து 6 months வரைக்கும் பிரசிடென்ட்டை ஆக்ட் பண்ணலாம். 6 months வரைக்கும். இன் பிட்வீன்ல என்ன பண்ணணும்னா புதிய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து வச்சு புதிய பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்டா ஆஃபீஸ்ல வைஸ் பிரசிடென்டா டியூட்டியில இருக்கும் போதே இறந்து போன வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகாந்த். எந்த இயர்னா 1992. அதே மாதிரி சாஹிர் ஹுசைன், இவங்க வந்து 1967ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல விவி கிரி வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. இவர் வந்து பிரசிடென்டோட அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அகமது, இவர் வந்து 1974ல இறந்து போயிருப்பாரு. இந்த டைம்ல வந்து பிடி ஜாட்டி வந்து வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டிங் பிரசிடென்ட். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால அந்த பிரசிடென்ட் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண முடியலைன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் போய் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிளேஸ்ல உட்காந்து அவரோட டியூட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணும்போது ராஜ்யசபாவோட சேர்மேனா இருக்க மாட்டாங்க. ராஜ்யசபால இருக்கக்கூடிய டெபுட்டி சேர்மேன் வந்து அவரோட அந்த பொசிஷனை வந்து கவனிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சேலரி வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வந்து செப்பரேட் சேலரி வந்து இருக்காது. இது எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜ்யசபா சேர்மேன் அப்படிங்கிறதுக்கு தான் சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2018ல 1953ல கான்ஸ்டியூஷன்ல வந்து பாராளுமன்றம் வந்து இவங்களோட சேலரிஸை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக 1953ல வந்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2018ல சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆக்ட்னா வைட் தி ஃபினான்ஸ் ஆக்ட். அது வரைக்கும் அவங்க 2018 அந்த டைம் வரைக்கும் 1.25 lakh தான் பெர் மந்த் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆக்ட், இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 4 lakhs பெர் மந்த் வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த வைஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும். அதுக்காக வைஸ் பிரசிடென்ட் பென்ஷன் ஆக்ட் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் அவங்க 20,000 தான் பெர் மந்த்துக்கு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுலயும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2008ல. அதுல இருந்து அவங்க வாங்கக்கூடிய கடைசியா வாங்கிட்டு இருந்த சேலரியில வந்து 50% வந்து அவங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு அடிஷ்னலா அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அண்ட் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4 years தான் பிரசிடெண்டா பதவி வகிக்க முடியும். இப்போ ஆன் த டியூட்டியில இருக்கும்போது 4 yearsன்னு சொல்லும்போது 2 yearsல அந்த பிரசிடென்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரசிடென்ட் வந்து பேலன்ஸ் அந்த 2 years மட்டும்தான் பிரசிடெண்டா இருப்பாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலா இப்போ ஆன் த டியூட்டிலே அந்த பிரசிடென்ட் இறந்து போயிட்டாலும் திரும்பி எலெக்ஷன் வைக்கும் போது
5 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்ப்ளீட் டேர்ம்ல வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவர் ஆக்சுவலி 2027 வரைக்கும் அவருக்கு அந்த பொசிஷன் இருக்கு, ஆனால் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஃபுல் டேர்ம் வரைக்கும் இருப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த போஸ்ட்டை வந்து சூப்பர் ஃப்ளோவஸ் ஹைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு தனி பொசிஷன் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் பவர் எதுவுமே கிடையாது. பிரசிடென்ட் வந்து முடியாம சுச்சுவேஷன்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொஞ்ச காலம் அங்க போய் பிரசிடெண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அது தவிர பெருசா அவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது, வேறுபட்ட பெரிய வேலைகள் எதுவும் இல்லை. அவங்க வந்து ராஜ்யசபாவோட சேர்மனா தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அந்த பொசிஷனை வந்து சூப்பர் ஃப்ளோவஸ் ஹைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடா உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஆர்டிகிள்ஸை பார்க்கலாம். ஆர்டிகிள் 63 எதை பத்தி சொல்லுதுன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்றதுதான் ஆர்டிகிள் 63. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 64 எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது யாரு வந்து வைஸ் பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருப்பாங்க. அதை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகிள் 65. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 64 ஆர்டிகிள் 65 வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் வந்து நார்மல் கேஷுவல் வேகன்சிஸ்ல வந்து முடியாம இருக்கும்போது இந்த வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 65. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 66. இது எதை பத்தி சொல்லுதுன்னா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ண, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். லோக்சபாயில ராஜ்யசபாயில உள்ள நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் மேனர் எலக்டோரல் காலேஜ் அதை பத்தி பேசுறது ஆர்டிகிள் 66. ஆர்டிகிள் 67 வந்து எத்தனை வருஷம் அவங்களோட டெனர் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வர பூரா அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த டெனரை பத்தி பேசக்கூடியதான் ஆர்டிகிள் 67. அதே மாதிரி எத்தனை டைம் வேணாலும் வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1952 அண்ட் 1957 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து 2 டைம்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அதே மாதிரி 2007 and 2012 முகமது ஹமீத் அன்சாரி வெறும் 2 டைம்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. ஸோ எத்தனை முறை வேணும்னாலும் ஒரு நபர் வந்து வைஸ் பிரசிடென்டா நம்ம நாட்டில் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 68 ஆர்டிகிள் 68 டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல ரீசெண்டா நிறைய பார்த்துருப்போம். ஆர்டிகிள் 68 படி சீக்கிரம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு நிறைய பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த பொசிஷன் வேகன்சி ஆனாலே உடனே எவ்வளவு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணணும்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 68. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 69. ஆர்டிகிள் 69 வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? பிரசிடென்ட், இல்லைன்னா அவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆள். அதை பற்றி பேசுறது தான் ஆர்டிகிள் 69. ஆர்டிகிள் 70 இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆர்டிகிள் 65ல பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட் வந்து கேஷுவல் வேகன்சில இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அவர் என்ன பண்ணலாம்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம். அதுக்குரிய சட்டத்தை வந்து யார் இயற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் இயற்றலாம். அததான் இந்த ஆர்டிகிள் வந்து மென்ஷன் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 71. இப்போ எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் கேஸ் போடுவாங்க. எலெக்ஷன் வந்து எலக்டோரல் காலேஜ் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல, அந்த மாதிரி கேசஸ் போடும்போது டைரக்டா என்னதான் போனா ஹை கோர்ட் அந்த மாதிரி போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல தான் நம்ம இந்த வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரிலேட்டடான எல்லா கேசஸும் அங்கதான் என்ன பண்ண முடியும்னா ஃபைல் பண்ண முடியும். தேங்க்யூ.